இங்கே பாருங்கள், நான் இத்தனை வாட்டி உங்களுக்கு சீ ஸ்னேக் தான் காட்டியிருப்பேன். அதாவது கடல் பாம்பு, சீ கிரேட், பேண்டட் கிரேட். அவங்க சட்டை உரிச்சிட்டு போனால் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கு. நான் வந்த இடத்துல பாம்பு நிறைய தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் பாம்பை காட்டி காட்டி போர் அடிச்சிருக்கேன். இன்றைக்கி அவங்க சட்டை எப்படி இருக்குன்னு காட்டுவோம் பாருங்கள். ஃபுல்லாக ஒட்டி இருக்குது. இதை பாருங்கள். பாம்பு கிடையாது, சட்டை தான். இதை பாருங்கள். ஸோ சீ ஸ்னேக் முதற்கொண்டும் சட்டை உரிக்கும். அதாவது தன்னோட ஸ்கின்னு வந்து உரிச்சிட்டு போகும். பாம்பு சட்டை உரிக்கும் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். இதை பாருங்கள். இதோட ஹெட் பகுதி முதற்கொண்டு என்கிட்ட இருக்குது. நான் அதை கூட உங்கள்கிட்ட காட்டுறேன், நல்லா பாருங்கள். இதை அங்கேயே வச்சுருவோம். இந்த பாருங்கள், இது தலைப்பகுதியிலேருந்து வரும். நல்லா பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஸ்கின் உரிக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தோட பட்டையிலேருந்து சேர்ந்து இந்த பாருங்கள், இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே கிட்ட வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்கேருந்து அதாவது இப்படி உடம்பு பகுதி பட்டையில் வச்சுட்டு போகும்போது மாட்டிக்கிட்டு இப்படி இப்படி உரிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம தரையில் இருக்கிற சாரப்பாம்பு, மண்டைப்பாம்பு, கட்டு விரியன் புதுசு சொல்கிறீங்களே, அதாவது புதுசு கிடையாது, எல்லாமே பாம்போட பேர் தான். அதுங்கெல்லாம் விரிக்கும் போது எப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இதுகளுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் எப்படி பார்த்தீங்கன்னா, மேங்க்ரூவில் இந்த மாதிரி வச்சு விரித்து போகிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அப்படி கிடச்சிருது. ஸோ அப்படி தான் இப்படி பண்ணிடுது. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்ஸ் பாருங்கள், ரொம்ப கிட்ட இருக்கும், நெருக்க இருக்கும். ஏன்னா ஸ்கேல்ஸ் தூரம் இருக்கும். நான் காட்டினதில் ரொம்ப ஸ்கேல்ஸ்லாம் ரொம்ப தூரம் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த ஸ்கேலுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன்னா இந்த ஸ்கேல் தூரமாக இருக்கும், இந்த சின்ன பெரிய ஸ்கேலு கிட்ட இருக்கும். அதாவது கிட்ட அடுக்குக்கு ஏன்னா நெருக்கி ரொம்ப ஈஸியாக தன்னோட ஸ்கேலை உரிச்சிட்டு போகிற அளவுக்கு தெம்பு, அதாவது வந்து இந்த மரம் ஹெல்ப் பண்ணும். ஸோ சீ ஸ்னேக் இப்படித்தான் வந்து தன்னோட ஸ்கின்னை அதாவது அவுட் பண்ணுறதுக்கான வழிமுறை இப்படி தான். ஸோ பார்த்துக்கிறங்க, கடல் பாம்பு முதற்கொண்டும் தன்னோட ஸ்கின்னை உரிச்சிட்டு போகும், அதாவது மேங்க்ரோட உதவியாக. ஸோ இது வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும். அதாவது பாம்புமே சட்டை உரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், இப்படி இந்த பாம்பு உரிக்குமா அப்படின்னு கேட்டதுக்காக டவுட்டுக்காக தான் இந்த இது. ஸோ இதை பார்த்துருப்பீங்க. நான் இந்த இடத்த நிறைய காமிச்சிருப்பேன். ஸோ சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மேங்க்ரோவில் ஸோ சீஸ்னிங் நிறைய காமிச்சாச்சு உங்ககிட்ட. ஸோ இன்றைக்கி நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருக்கேன். அவங்க கூட வந்து இந்த ஒரு வீடியோ தகவல் உங்களுக்காக. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.